கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அப்போ உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஏதேன் குடும்பமாக சமாதானத்தின் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி என்னன்னு பார்ப்போம். யோவேல் 2:28 படிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதுக்கு அடுத்த வசனம் படிக்க, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி ஊற்றப்படுறதை குறித்து இதில் போடப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுடைய குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். அது மாதிரி எப்படின்னா, ஊழியக்காரங்களுக்கு இந்த மாதிரி கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள், ஊழியம் பண்ணாதவங்களே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்களுக்குள்ள சொப்பனம் மூலிமா ஆண்டரை நினைச்சவங்க அந்த தரிசனத்தை அந்த ஆவியான நினைச்சவர் கொடுப்பாரு. அப்புறம் அந்த ஆவி ஊற்றப்பட்டதுக்கப்புறம் தான் அவங்க அந்நிய பாஷையில் நினைச்சுவாங்க ஜெபிப்பாங்க. அது அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுக்கு தான் அந்த ஆவியை எனது கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஊழியக்காரங்க மேலே ஊழியக்காரி மேலே ஊற்றப்படுது. அப்புறம் அந்த மூப்பர் மேலே ஊற்றுவாங்க. குழந்தைங்க மேலே யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் ஊற்றுவாங்க. அவள் ஊற்ற உடனே என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க, தரிசனம் காண்பாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த என்னென்னா கர்த்தருடைய ஆவியானவர் தான் அந்த நம்ம கேட்கும் போது தாகத்தோடு கேட்கும்போது அந்த ஊழியக்காரங்க மேலே அவரோட ஆவியை ஊற்றுதார். ஊற்றினதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகத்தினால என்னது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது, விடுதலைகள் உண்டாகுது. காரணம் அந்த ஊழியக்காரங்க மேலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர், அந்த அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சத்திய தேர்ச்சோட இருக்க போய் தான் ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது அந்த வல்லமா வரங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யுது, அந்த ஆவியானவர் மூலியமா கிரியை செஞ்சு அற்புதம் அதிசயங்கள் நடக்குது, விடுதலை உண்டாகுது. இதுதான் அதில் அந்த ஆவி ஊற்றப்பட்ட போது நடக்கக்கூடியது ஊழியக்காரங்க மேலும் ஊழியக்காரிங்க மேலும். இது அந்த அந்நிய பாஷை, அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டோன்னா அந்நிய பாஷை என்ன செய்யும், அவங்களுக்குள்ள கொடுக்கப்படும். அந்நிய பாஷையினால என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கும் அவங்களுக்கு மட்டும் அந்த ரகசியமாக தெரிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு ஜெபம். சரியா? ஊழியக்காரங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்கள்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அது கர்த்தருக்கும் அவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய அந்த ஜெபம். மற்றவங்களுக்கு அது அதோட அர்த்தம் என்னங்கிறது தெரியாது. ஆண்டவரோட மட்டும் அவங்க நினச்சது உறவாடக்கூடியது அந்த அந்நிய பாஷையோட ஜெபிக்கிற ஜெபம். அதான் இதில் போடப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு வசனம் படிக்கிற பாருங்க, ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம் ஏற்றபடி வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனத்தில், நம்மளோட பலகீனம், நம்ம ஒரு பலகீனமாக இருக்க சூழ்நிலையில் நம்மளை எழுப்பி விட்டு அவரே ஜெபிக்க வைப்பார் ஆவியானவர். நம்ம ஒரு பலகீனப்பட்டிருக்கோம், நமக்கு ஒரு காய்ச்சல் உடம்பு முடியாமல் இருக்கும், அந்த சூழ்நிலை என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார், ஆவியானவர் எழுப்பி விட்டு அவரே என்ன செய்வார், நம்ம கூட சேர்ந்து வேண்டுதல் பண்ணுவார். போடப்பட்டிருக்கிறதுல நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவர் நம்ம கூட சேர்ந்து என்ன செய்வார், ஆவியானவர் நம்மளோட கூட சேர்ந்து ஜெபிப்பார். இது ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு, ஒரு சில அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். சரியா? அதில் என்ன போட்டுன்னா செய்வார். நம்ம ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னே நமக்கு சில நேரங்களில் தெரியாது. அந்த நேரத்தில் என்ன செய்வார், ஆவியானா நம்மளுக்கு ஜெபிக்க வைப்பார். இந்தந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு, இந்தந்த காரியத்துக்கு என்ன ஜெபம் பண்ணும்பார். அப்போ நானும் சில நேரங்களில் தேசத்துக்காண்டி ஜெபிக்க போய் உட்காரும் போது எனக்கு என்னென்ன ஜெபிக்கன்னு தெரியாது. அப்போ ஆவியானவர் உங்கள் சித்தத்தின் பிதாவினோட ஒத்தாசையினால் ஆவியான உங்கள் சித்தன்படி ஜெபிங்கம்மே. அப்போ பார்த்தா ஒரு சில காரியம் இதுக்கு ஜெபி அதுக்கு ஜெபின்னு ஆவியானவர் என்ன செய்வார், அது நம்மளை நமக்குள்ளே ஒரு ஏவுதல் கொடுப்பாரு. அப்புறம் அந்தந்த காரியத்துக்கு நம்மளை ஜெபிக்க வைப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்மாதேவிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஹிந்து சகோதர சகோதரி தான். அதில் ஒருத்தங்க மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டரை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாருமே அவங்க அம்மா அப்பா அண்ணி அண்ணன் இன்னொரு அண்ணன் எல்லாருமே குடும்பத்தார் எல்லாருமே ஹிந்து. அவங்க என்னச்சு அந்த வீட்டில் ஜெபக்கூட்டம் நம்ம இந்த இயேசு கிறிஸ்து அற்புதத்தில் ஜெபக்கூட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஜெபிச்சு பார்த்து கர்த்தர் என்னோட பேசினா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவங்களுக்காண்டி என்ன செஞ்சேன், அதிகாலையில் எழுந்திரிச்சு முதல் நாள் ஜெபித்தேன். ஆண்டவர் என்னோட போக சொல்லி எனக்கு பதில் கொடுக்கல. அப்போ நான் பேசாமல் என்ன செஞ்சுட்டேன், படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கினோன்னா அவங்கள்ட்ட நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா நான் நல்லா என்ன செஞ்சேன், நான் படுத்ததே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12:15 அப்போ எனக்கு திடீர்னு பார்த்தா ஒரு 1:30 மணிக்கு முழிப்பு தட்டுது. முழிப்பு தட்டி நல்லா முந்திச்சு முழிப்பு தட்டி எந்திங்க
அப்போ பார்த்தா அலாரம் அடித்த மாதிரி சவுண்டு கேட்க, அலாரம் அடிக்கலை. அலாரம் நான் ரொம்ப லேட்டாக தான் வச்சுருக்கேன். அலாரம் அடித்த மாதிரி சவுண்டு கேட்க, அலாரம் வரல. எந்தின்னு ஒரு ஏவுதல் உண்டாகுது. அப்போ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், முழங்கால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு முழங்கால் பட்டு ஜெபிக்கிறதுக்கு போயிட்டேன். ஜெபிக்க போய் உட்காந்து பைபிள் படித்து ஜெபிக்க உட்காந்தேன். அப்போ ஜெபிக்க போய் உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் ஜெபிக்கிறதை காட்டிலும் அப்படி ஒரு உற்சாகம், அப்படி ஒரு வல்லமையாக ஆவியானவர் என்ன மறைச்சு என்ன செஞ்சார், ஜெபிக்க வச்சார். அப்படி ஒரு உற்சாகம், அபிஷேகத்தில் பேச, அந்நிய பாஷையில் பேச எனக்குள்ள ஒரு அந்த தூண்டுதல் உண்டாகி ஆவியானவரே என்னோட இருந்து ஜெபிக்க வச்சார். ஜெபிக்க வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அபிஷேகத்தை நிரம்பி அப்படியே எனக்குள்ளே அப்படி ஒரு வல்லமையாக ஆண்டவர் அபிஷேகத்தில் ஃபுல்லாக என்னை நிரப்பிட்டார். நிரப்பி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, நீ அந்த வீட்டுக்கு போ, நான் உன்னை அந்த வீட்டுக்கு நான் போக சொல்கிறேன், நீ அந்த வீட்டில் போய் என்ன செய், அந்த செய்தி எடு. அப்போ நான் செய்தி ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படிங்க. அப்போ நான் எழுதி வச்சுருக்க ஒரு செய்தியை காட்டுறாரு, நீ அந்த செய்தியை அந்த வீட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆவியானவரே என்ன செய்தார், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை நீ அங்கே போய் என்ன செய், ஜெபம் பண்ணு அப்படின்னு. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இந்தந்த காரியங்கள் 2 காரியம் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு அசுத்தாவியோட கிரிகள், இன்னொன்று ஏதோ பலகீனம், யாருக்கும் அவங்களுக்கு பலகீனம் இருந்தது. இந்த 2 காரியத்தை என்ன செஞ்சார், நான் அவங்க வீட்டுக்கு போவே இல்லை. அதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆவியானவர் என்னோட பேசினார், என்னோட இருந்து ஆவியான ஜெபிக்க வச்சாரு. ஏன்னா மற்ற நாள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கும் அன்னைக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது. அந்த டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும். அந்த அப்படி ஒரு வித்தியாசம், நல்ல பயங்கர அபிஷேகத்தில் வல்லமையில ஜெபிச்சு அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அன்றைக்கி நான் ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். ஆனால் ஒரு டயர்ட்னஸ் இல்லைங்க. ராத்திரியில் படுத்தது 12:15 12:30, எந்திரிச்சது 1:30, 1 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். அந்த 1 மணி நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் நல்லா அங்கே போய் நல்லா உற்சாகமாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் போனேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நல்லா ஜெபிக்க வச்சு நல்லா அங்கே உள்ள மக்களுக்கு ஆவே என்ன மறைச்சி பலத்தை விடுதலை கொடுத்து நல்ல மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு டயர்ட்னஸ் இல்லை. ஏன்னா அதுதான் ஆவியானவரை எழுப்பி விட்டு நம்மளை என்ன செய்வார், அவரே நம்மளோட இருந்து என்ன செய்தார், ஜெபிப்பாருன்னா வசனம் சொல்லுது. அவர் நம்மளுடைய பலகீனத்தில், ஏன்னா எனக்கு பலகீனம் தான், எனக்கு அதுக்கு முதல் நாளும் தூக்கம் கிடையாது, அதுக்கு அடுத்த நாளும் தூக்கம் கிடையாது. நான் படுத்தது 1 hour தான். அந்த 1 hourல என்னுடைய பலகீனத்தில் இப்படி தான் நடக்குமா, யோசிச்சு பாருங்கள். இது ஆவியான ஒரு பலன் கொடுத்து அவர் எனக்குள்ளே இருந்து ஜெபிக்க வச்சு என்ன இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு, இந்த வீட்டுக்கு நீ போ, இந்த காரியம் அந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆவியான என்னோட பேசி அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க, போக வச்சாங்க, ஜெபிக்க வச்சாங்க. அந்த வீட்டில் ஒரு பலத்த அற்புதம் 2 அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன மறைச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். அன்றைக்கி டயர்டாகவே எவ்வளோ, அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்து என்ன செஞ்சேன், வந்து எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு நைட்டு தான் எப்பவும் தூங்குற டைமுக்கு தான் தூங்கினேன். இதுதான் ஆவியானவர் என்ன செய்தார், நம்ம கூட சேர்ந்து வேண்டுதல் பண்ணி நமக்குள்ளே இருந்து ஜெபிப்பார். இது வந்து அபிஷேகம் பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், உங்களோட இருந்து வேண்டுதல் பண்ணி உங்களுக்கு ஆண்டு ஜெபிப்பார். உங்களுக்காண்டி ஜெபிச்சு இந்தந்த உங்களுடைய ஏதாவது ரொம்ப பலகீனம் இருக்குது, காய்ச்சல் ஃபீவர் வந்துட்டுனா, எனக்கும் அந்த கொரோனா டைமில் எனக்கு வேறு ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருந்தது. அந்த டைமில் என்னால் முடியாத சூழ்நிலை கூட ஆவியான எனக்கு பலனை கொடுத்து ஜெபிக்க வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஜெபிக்க வச்சிருக்காரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 4:30 எழுப்பி விட்டார். எழுப்பி வந்து எந்தி நீ போதும் தூங்கினதுனாரு. அந்த என்ன போனேன். அப்போவுமே எனக்கு என்ன அறியாமலே ஒரு விதமான வித்தியாசமான அபிஷேகத்தை நிரப்பி அப்படி ஒரு பயங்கர உற்சாகம், ஒரு பயங்கர பலன் வந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, சிங்கத்தை வாயை கிழிச்சு போடுற அளவுக்கு அப்படி ஒரு பலன் வந்துச்சு. அதான் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்வார், நமக்காண்டி பெருமூச்சு என்ன போட்டிருக்கு பாருங்கள். ஆவியானவர் என்ன சொல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக என்ன செய்தார், வேண்டுதல் செய்கிறார். நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறாருன்னு போட்டிருக்கு. ஆவியானவர் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணவங்களோட வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு, நம்மளோட ஜெபம் பண்ணுறாரு. அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பெற்றுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஆவியாண்ட அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு. அதான் அது மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுன்னு அவர் ஆவியை ஊற்றிருக்காரு. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் ஆவியை ஊற்றப்பே தான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன, அவர் உங்களோட இருந்து என்ன செய்தார், வேண்டுதல் பண்ணி உங்களுக்கு ஜெபம் பண்ணி இந்தந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பாரு. அப்புறம் நீங்கள் பலகீனப்பட்டிருக்க நேரத்திலையும் உங்களுக்கு எழுப்பி விட்டு அந்த பலகீனத்தின் மத்தியிலும் உங்களை ஜெபிக்க வைப்பார். இது ஆவியானோட வேலை. அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் செஞ்சு ஜெபிப்பார். இந்தந்த காரியம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்வார், அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு அன்றைக்கி அந்த வீட்டுக்கு அப்புறம் தான் வெளிப்படுத்தினார். என்னை கொண்டு ஜெபிக்க வச்சார். எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயமாக இருந்தது. நல்ல ஒரு உற்சாகமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். என்னை மறைச்சி நல்ல ஒரு சீக்கிரமாக அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்க வச்சார். ஜெபிக்க வச்சு இந்த காரியம் அந்த வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் ஆவியானவர் சொன்ன மாதிரி ஜெபித்தோம். அங்கே ஒரு விடுதலை கிடச்சிச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. சரியா? அதனால் இன்னொன்று ஜெபிக்க தெரியாத சகோதர சகோதரிகளுக்கு இன்னொரு காரியம் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து நான் ஜெபிச்சிருவேன். ஒரு சிலவங்களோட தாட் அந்த மாதிரி இருக்குது. நான் பைபிள் படிச்சுட்டு நான் ஜெபிச்சிருவேன், நான் அவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெபிக்க முடியாது. ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்ன நீங்கள் ஜெபிக்கீங்கப்பா அப்படின்னு கல்வாரிசியோட இயேசுவோட பாதத்தில் அமர்ந்து பிதாவாகிதேன்னு எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க அப்படின்னு பிதாவிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஜெபிக்க வைங்க. அபிஷேகம் பெறாத சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க வைங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றி இருக்கீங்களா, உங்க ஆவியை ஊற்றி எனக்கு ஜெபிக்கங்க ஏசப்பா அப்படின்னு அபிஷேகம் பெறாத சகோதர சகோதரி கேளுங்க. பெற்றவங்க நினைச்சிங்க ஆண்டவரே ஏசப்பா பிதாவினோட ஒத்தாசத்தின்படி அப்பா பரிசுத்தாவிந்தமே உங்க ஆவி என்ன மேல ஊற்றி என்ன நினைச்சிங்க நீங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்க ஒரு சிலவங்க அந்த விழுந்து போன காரியத்துல கூட திரும்ப ஆவியான நினைச்சுவாரு, உங்களுக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியை கொடுத்து உங்களுக்கு நினைச்சுவாரு திரும்ப ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பாங்க. அதனால நீங்க கேட்கணும், ஐயா நான் எனக்கு தொடர்ந்து அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிச்ச ஜெபிக்க முடியல அப்படின்னா நீங்க கேட்கும் போது என்ன செய்வாங்க, பிதாவினோட ஒத்தாசத்திலிருந்து உங்களுக்கு ஆவியானவர் என்ன செய்வாங்க, அந்த ஊற்றப்பட்டு திரும்ப நீங்க இழந்து போன அந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆவியில நீங்க தொடர்ந்து என்ன செய்ய முடியும், ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்போ ஜெபிக்க தெரியாதன்னு நினைச்சீங்க, நான் ஒண்ணுமே ஜெபிக்க மாட்டேன்ப்பா, நீங்க ஜெபிக்குவீங்க. ஏன்னா கர்த்தர் தாங்க நம்மளை ஜெபிக்க வைக்க முடியும். நான் ஜெபிக்க நான் அப்படி வைக்க இப்படி வைக்கங்கிற அந்த தாட்ல இருந்து வெளியே வந்துருங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு ஜெபிக்க வைங்கப்பா, எனக்கு ஜெபத்தை கொடுங்கப்பா நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஜெபிக்க வைக்க முடியும். எல்லா மனுஷனையும் அவர் தான் ஜெபிக்க வைக்க முடியும். ஊழியக்காரர்கள் கொண்டு ஜெபிக்க வச்சு இந்த அளவுக்கு பாரத்தை கொடுத்து சில ஊழியக்காரங்களை அள வைக்காங்களா, சில ஊழியக்காரங்க உங்களுக்காண்டி பாரம் எடுத்து ஜெபிக்க வைக்காங்களா, அந்த ஜெபம் கர்த்தர் தான் கொடுக்காரு. அப்ப நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க தான் எனக்கு ஜெபாவியை கொடுக்கணும்பா கொடுங்கப்பான்னு ஜெபிக்க தெரியாதுன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜெபாவி கொடுக்கப்படும். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால ஆவியானவரே உங்களுக்கு வேண்டுதல் செஞ்சு உங்களோட கூட ஜெபிப்பாங்க. நீங்க எந்தெந்த காரியத்துக்கு போகணுங்கிறத உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பாங்க. அது என்னென்ன காரியங்கிறது கூட உங்களோட பேசுவாங்க. உங்க பலகீனத்தின் மத்தியிலும் கூட நீங்க ஆவியாண்ட அபிஷேகம் பெற்றிருந்த சகோதரர்களுக்கு உங்களை எழுப்பி விட்டு உங்க பலகீனத்தின் மத்தியிலும் கூட என்ன செய்வாங்க, உங்களுக்காண்டி வேண்டுதல் பலி உங்களோட கூட ஆவியானர் ஜெபிப்பாங்க. கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட பேசியிருப்பாங்க. நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க. கர்த்தரோட கிருபை உங்களோட இருப்பதாக.